ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வணிஜ ஆறுமுகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மீன் குழம்பு. இதுக்கு வந்து நம்ம வாவல் மீன் வாங்கியிருக்கோம். இதில் வந்து கொஞ்சமாக எடுத்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குழம்பு வச்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது ஒரு வானலை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பூண்டு ஒரு 10 பல் உரித்து வச்சுருக்கோம். அந்த பூண்டை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்து பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிடுவோம். கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இந்த மீன் குழம்பு ரெசிபி நிறைய தடவை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கும் போது உப்பையும் சேர்த்து வதக்கிட்டோம்னாக்கா நல்லா வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஊற்றிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த புளியோடைய பச்சை வாசனை, மிளகா வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ மீன் வாங்கும்போது கிழங்கா மீன் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க, அதையும் சேர்த்து இதில் போட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். அம்மா அந்த பக்கம் குழம்பு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் இந்த பக்கம் வறுக்கிறதுக்கு வந்து மசாலா வந்து தடவிட்டுருக்கேன் மீனுக்கு. இது ரெடி பண்ணி கொஞ்சம் ஊற வச்சிட்டோம்னா குழம்பு கொதித்து இறக்கிட்டோம். இதை வந்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம 65க்கு வந்து என்னென்ன மசாலா சேர்த்தோமோ அது எல்லாமே வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கும் நம்ம சேர்த்துருக்குறோம். இன்னும் லெமன் மட்டும்தான் புழிஞ்சு விடணும். இப்போ இதில் லேசாக லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் பிழிஞ்சிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறிட்டுருக்கட்டும். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு. இப்போ கெஸ்ட் வரும்போது நமக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம மீனை ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த வாவல் மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் நேச்சுரலாகவே மீன் எண்ணெய் சத்து வந்து இதில். ஸோ இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. முள் அதிகமாக இருக்காது. மீன் வறுவல் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் 65 போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் 65 வந்து நம்ம பொரித்து எடுத்து வச்சாச்சு. இது மேலே வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதே மாதிரி லெமன் வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் சிக்கன் மேலே போடுறதுக்காண்டி. அவ்வளோதான், குக்கிங்கோடைய ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. முட்டையிலேருந்து நான் சொன்ன சிங்கப்பூர் சிஸ்டர் இவங்க தான். ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அவங்க குழந்தையோடு வந்திருந்தாங்க. அந்த ஃபோட்டோவே நான் போடுறேன். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது தாங்க அவங்களுடைய குட்டி பையன். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணார் பலூனை வச்சுட்டு. சரி, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.